உங்களுக்கு பழைய வரலாற்று புத்தகங்கள் பிடிக்கல, ஆனா ஒரு ஹீரோ வேணும்னா ராணி லட்சுமி பாய சந்திக்கலாம். 29 வயசுல போர்ல குதிரை ஏறி தன் ராஜ்ஜியத்தை விட்டு கொடுக்க மறுத்தாங்க. சூரியன் உதிக்கும் போது அவங்க ஒரு வீராங்கனையா போர் திட்டமிடுவரா ஒரு கதையா இருந்தாங்க. இப்பீடும் வச்சுட்டேட்ல மணிகர்ணிகாவா பிறந்தவங்க பயமில்லாம் வளர்ந்தாங்க, புத்திசாலித்தனமா வளர்ந்தாங்க. ஜான்சியின் ராஜா கங்காதர் ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லட்சுமி பாய் ஆனாங்க ராணியா. ஆனா இள வயதிலேயே இருந்த ஒரு மகனுக்கு அம்மாவா. ராஜா இருந்த பிறகு பிரிட்டிஷ்காரங்க டாக்டரின் ஆப் லேப்ஸ் கொள்கை போட்டு ஜான்சியை கேட்டு லட்சுமி பாய் தத்தெடுத்த மகனையோ சிம்மாசனத்தையோ விட்டு கொடுக்க மறுத்தாங்க. முதல் இந்திய சுதந்திரப் போர் வெடிச்சது. லட்சுமி பாய் பொறுப்பேற்று படைகளுக்கு பயிற்சி அளித்தாங்க, பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து குதிரைப்படை தாக்குதல்களை தானே முன்னின்னு நடத்தினாங்க. ஒரு போர் வீர் உடையணிஞ்சு பெரும்பாலும் குதிரை மேலேயே அவங்க இந்தியா முழுவதும் எதிர்ப்பின் ஒரு தீவிர அடையாளமானாங்க. அவங்களோட கடைசி மிகவும் பிரபலமான போர் இல்பேடட் ஹப்ஜிபேல குவாலியில் நடந்தது. எண்ணிக்கையில குறைவா காயமடைந்து சூழந்து கொள்ளப்பட்ட நிலையிலும் அவங்க சாகும் வரை போராடினாங்க. ஆனா ஒரு முறை குதிரை மேலேயே நகரத்திலிருந்து தப்பிச்சது ஒரு புராண கதையா மாறிடுச்சு. அவங்களோட தைரியம் பல தலைமுறைகளுக்கு ஊக்கமளிச்சு. துணிச்சல், பெண் தலைமை, அடக்குமுறைக்கு எதிரான எதிர்ப்பு. இன்னைக்கு ராணி லட்சுமி பாய் கவிதைகள், பாடல்கள் மரியாதையை தேர்ந்தெடுத்த ஒரு தேசத்தின் நினைவில் வாழ்கிறார். அதுதான் ஜான்சியின் ராணி, துணிச்சலான, புத்திசாலித்தனமான, மறக்க முடியாதவர்.